ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா வெண்டைக்காய் செடி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க கொத்து வெண்டைங்க. பார்க்க எவ்வளோ அழகாக கொத்தாக இருக்குது பார்த்தீங்களா? செடியும் நல்லா ஹைட்டாக வருங்க. ஒரு 4 அடி ஹைட் கூட வரும். பார்த்தீங்கன்னா இப்படி கொத்து கொத்தாக வந்து மேலே தான் காய்க்குங்க. வீட்டுக்கு ஒரு 3-4 செடி இருந்தாலே போதும், ஒரு குழம்புக்கு போதுமான காய்கள் கொடுக்குங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நான் வந்து ஒரு 2-3 செடி தான் வச்சுருக்கேன். எப்படியும் ஒரு குழம்புக்கு போதுமான காய் கிடைக்குங்க. நல்லா தடிமனாக ஹைட்டாக செடி வருங்க. எவ்வளவோ ரகங்கள் வெண்டைக்காய் இருக்குங்க. மர வெண்டை, நாட்டு வெண்டை, ஏனை தந்த வெண்டை, உருட்டு வெண்டை, பர்மன் வெண்டைன்னு. பட் இந்த கொத்து வெண்டை வந்து ஒரு ஸ்பெஷல் தான். ஒரு 3 செடி இருந்தாலே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. மாற்றி மாற்றி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டே இருக்கலாம், இல்லைன்னா முத்திடும். நிறைய வெண்டை ரகங்கள் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கோம். என்னதான் நிறைய கலர் கலராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பச்சை வெண்டை தாங்க. டேஸ்ட்டு எல்லாமே அழகுக்காக நான் புதுசு புதுசாக வளர்ப்பேன். பட் பிடிச்சது வந்து பச்சை தான். பாய்.